வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி வந்து எக்ஸல் 2016 ஹோம் ரிப்பனில் ஸ்டைல்ஸ் பிளாக்ல செல் ஸ்டைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனை பற்றி பார்க்க இருக்கிறோம். இதுக்கு முந்தின கிளாஸில் வந்து ஃபார்மட் ஆஸ் டேபிள்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனை பற்றி பார்த்தோம். சேம் மெத்தட் தான் இந்த செல் ஸ்டைல்ஸ். இதுக்கு முன்னால் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, ஒரு ஹோல் டேபிளை எப்படி நம்ம ஃபார்மட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ஒரு சிங்கிள் செல்லை நம்ம எப்படி ஃபார்மட் பண்ணலாம், ஓகே, எப்படி ஃபார்மேட் பண்ண முடியும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம். ஓகே, அதுக்கு முன்னால் ஏதாவது நீங்கள் டேட்டாவை வேணால் வச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா நம்ம நார்மலாக கூட நான் இதை ஏதாவது ஒரு செல் செலக்ட் பண்ணி நான் பண்ணுறேன். ஓகே, இப்போ பாருங்கள், செல் ஸ்டைல்ஸ் இதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா குட், பேட் அண்ட் நியூட்ரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் வச்சுருக்கிறாங்க. அதாவது இதெல்லாம் எதுக்காக நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு பெரிய லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா வந்து யூஸ் பண்ணுறீங்க. அதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இப்போ வந்து இதில் போஸ்ட் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதில் வந்து மேனேஜர் அப்படின்றத வந்து நான் குட்டில் வைக்க விரும்புகிறேன். ஸ்டோர் கீப்பரை வந்து நியூட்ரலில் வைக்க விரும்புகிறேன். அதே மாதிரி அசிஸ்டன்ட் மேனேஜரை வந்து பேட் அப்படின்னு சொல்லி, அதாவது பேட் இந்த மெத்தடில் வைக்க விரும்புகிறேன். நாட் பேட், குட், நியூட்ரல். இது வந்து வேடியும் கிடையாது, இது வந்து கலரிங் ஃபார்மேட்டிங்கை வந்து நமக்கு காமிக்குது, அவ்வளோதான். ஓகே, அப்போ நீங்கள் இந்த இடத்துல வந்து ஒரு இண்டிகேட் கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், செல் ஸ்டைல்ஸ், இது வந்து பேட், இது வந்து குட், இது வந்து நியூட்ரல். இப்போ நான் இங்கே வந்து எழுதுகிறேன் மேனேஜர், சூப்பர்வைசர், ஸ்டோர் கீப்பர். அதாவது ரோஸ் கலர் வந்து மேனேஜர், சூப்பர்வைசர் வந்து ஸ்டோர் கீப்பர், கிரீன் கலர் வந்து சூப்பர்வைசர், எல்லோ கலர் வந்து ஸ்டோர் கீப்பர். இப்போ இதை வந்து நான் வந்து இந்த செல் ஸ்டைல்ஸை நான் அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி மேனேஜரை ஃபுல்லாக டோட்டலாக நான் செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து டேரெக்டாக போய் இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டேன். ஓகே, அதே மாதிரி சூப்பர்வைசரை ஃபுல்லாக செலக்ட் பண்ணியாச்சு, குட். அதே மாதிரி ஸ்டோர் கீப்பர் செலக்ட் பண்ணி இந்த மெத்தட், அதாவது இந்த குட், பேட், நியூட்ரல் அப்படின்னு எழுதியிருக்கிறது வந்து ஒரு மெத்தட், செல் ஸ்டைலோட ஒரு மெத்தட். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய டேபிள்ஸை வந்து ஃபார்மேட்டிங் பண்ணுறதுக்கு இந்த செல் ஸ்டைல்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பாருங்கள், டேட்டா அண்ட் மாடல், கேல்குலேஷன், செக் ஆல், அதுக்கப்புறம் இன்புட், லிங்க்டு செல்லில் வந்து உங்களுக்கு வந்து எப்படி காமிக்கணும். இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து கார்த்திக் அப்படின்றத இந்த செல்லை வந்து லிங்க்டு செல்லாக மாற்றுறேன். அதாவது இப்போ நீங்கள் இதில் வந்து உங்களுடைய கர்சரை கொண்டு போனீங்கன்னா, இதில் ஏதாவது நீங்கள் ஹைப்பர் லிங்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒர்க் பண்ணும். ஓகே, லிங்க்டு செல்லை எப்படி காமிக்கணும், நோட் இருந்ததுன்னா எப்படி காமிக்கணும், வார்னிங் டெக்ஸ்ட் இருந்தால் எப்படி, அவுட்புட் டெக்ஸ்ட் இருந்தால் எப்படி, அதே மாதிரி பாருங்கள் டைல்ஸ் அண்ட் ஹெட்டிங்ஸ் இது எப்படி, அதே மாதிரி தீம்டு செல் ஸ்டைல்ஸ், உங்களுடைய செல் ஃபில்லிங் ஸ்டைல்ஸ் எப்படிலாம் மாற்றி அமைக்க முடியும் அப்படின்றது தான் இந்த செல் ஸ்டைல்ஸ். ஓகே, அதே மாதிரி நீங்கள் இதில் நியூ செல் ஸ்டைல்ஸ் கூட நீங்கள் அமைக்கலாம். அது போக பாருங்கள், நம்பர் ஃபார்மேட், கமா இல்லாமல், அதாவது இது வந்து கமா அப்ளை பண்ணுறது, இது கமா வந்து ரிமூவ் பண்ணுறது. அதே மாதிரி கரன்சி அப்ளை பண்ணுறது, கரன்சி ரிமூவ் பண்ணுறது. அதே மாதிரி பர்சன்டேஜ் அப்ளை பண்ணுறது. ஓகே, இந்த மாதிரி நம்ம இதுக்கு முந்தின கிளாஸில் வந்து ஒரு செட் ஆஃப் செலெக்ஷனை வந்து எப்படி டேபிளாக கன்வெர்ட் பண்ணுவோம், அந்த டேபிளை எப்படிலாம் நம்ம டிசைனிங் மோடுக்கு கொண்டு போய் ஃபார்மேட்டிங் பண்ணோமோ, அதே மாதிரி இது வந்து ஒரு சிங்கிள் செல்லை நம்ம எப்படிலாம் ஃபார்மேட்டிங் பண்ண முடியும் அப்படின்றத சொல்லி காமிச்சிருக்குது இந்த செல் ஸ்டைல்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன். ஓகே, இதில் வந்து சொல்லிக்கிற அளவுக்கு ரொம்ப அதிகமாக ஒன்றும் கிடையாது. இது நார்மலாக ஒரு செல்லை வந்து நம்ம எப்படி நம்ம தேவைக்கு தகுந்தவாறு மாற்றி அமைக்கலாம், அது போக ஐடென்டிஃபை எப்படி பண்ணலாம் அப்படின்றத காமிக்கிறதுக்கு மட்டும்தான். மீண்டும் சந்திப்போம் அடுத்த வகுப்பில்.